திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். இருட்டறை மூலை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. திருச்சிற்றம்பலம். நாம் திருமூலர் அருளிய திருமந்திரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று பார்க்க போகும் பாடல் இருட்டறை மூலை இருந்த குமரி. திருரட்சக்தி தன்னை உய்ய கொண்டவற்றை இது உணர்த்துகிறது. ஒளியற்ற அஞ்ஞானமயமாகிய உடலில் மூளைக்கண் கிடந்த சக்தி ஞான சூன்யனாகிய ஆன்மாவை கூடுதற்கு எண்ணி அவன் அஞ்ஞானத்தை போக்கி தன் இயல்பும் தடை இயல்பும் தலைவன் உபகாரமும் உணரச் செய்து அவனை மாட்டி மனம் செய்து கொண்டாள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. சக்தியை ஒரு பெண்ணாக உருவகித்து அதற்கு ஏற்ப பொதுத்தன்மைகளை புகழ்கிறது. அஞ்ஞானம் தன்னையும் காட்டாது தலைவனையும் காட்டாது. அதாவது அஞ்ஞானம் தன்னையும் காட்டாது தலைவனையும் காட்டாது. ஆன்ம வியாபகத்தை மறைத்து நிற்கும் ஆணவ மலத்தின் காரியம் இது. அதனை உடைய அறை மாயா காரியமாக அஞ்ஞான ஒரே உளாக இருக்கிற உடல். அதன் கண் இருந்த குமரி உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞான ஒளியை உபகரிக்க திரோதான சக்தியாக உடன் இருக்கும் அருட்சக்தியாகிய பராசக்தி. குருட்டுக்கிழவன் என்பது கண் அவிழ்ந்த கணவன். அனாதியே ஆணவமல சேர்க்கையால் வியாபகம் அகன்ற அந்த ஆன்மா என்று கூட கூறலாம். கூடல் என்பது அவனை சார்ந்து அவனுக்கு நித்தியானந்தத்தை நல்குதல். மருட்டி என்றால் தன் வசமாக்கி. மனம் புரிதல் என்றால் ஆன்மகுணம் கெட்டு அருள்குணம் சார செய்தல். இந்த பாடலை ஒரு கதையாக பார்க்கும்போது ஒரு இருண்ட அறையின் மூலையில் ஒரு குமரி, அதாவது இளம்பெண் இருந்தாள். அவள் ஒரு குருட்டு கிழவனை கண் தெரியாத வயதானவனை கண்டாள். அந்த கிழவனின் குருட்டுத்தன்மையை நீக்குவதற்காக பல வழிகளை காட்டி அவனை மயக்கி இறுதியில் திருமணம் செய்து கொண்டாள். இந்த கதை ஒரு சாமானிய பார்வைக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் திருமூலர் போன்ற ஞானிகள் தங்கள் பாடல்களில் நேரடி பொருள்களுக்கு அப்பால் ஆழ்ந்த தத்துவத்தை மறைத்து வைப்பது வழக்கம். இப்பொழுது தத்துவ பொருளை காணலாம். இருட்டறை மூலை இருந்த குமரி என்று கூறுகிறார். இங்கு குமரி என்பது பிரகிருதி அல்லது மாயையை குறிக்கிறது. மாயை என்பது என்ன? இறைவனின் சக்தி. இது உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அது எப்போதும் நம்முடன் இருந்தாலும் நாம் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அது ஒரு இருண்ட அறையின் மூலையில் இருக்கும் ஒன்றை போல நமக்கு தோன்றுகிறது. பிரகிருதி என்பது என்றும் அழியாதது, எப்போதும் புதியது என்பதை குறிக்கும் விதமாக குமரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. குருட்டுக்கிழவனை கூடல் குறித்து என்று கூறுகிறார். இங்கு குருட்டுக்கிழவன் என்பது ஆன்மா அல்லது உயிர் என்பதை குறிக்கிறது. உலக மாயையில் சிக்கி உண்மை நிலையை அறியாமே இருளில் மூழ்கியிருக்கும் ஆன்மாவை குருடன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அவன் தன் உண்மையான தன்மையை அறியாததால் அவன் வயதானவன் போல, அதாவது அனுபவம் அற்றவன் போல அறியாமை கொண்டிருக்கிறான். இந்த ஆன்மா மாயையுடன் சேர விரும்புகிறது. குருட்டினை நீக்க குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே என்று கடைசியில் அவர் முடிக்கிறார். மாயையானது, அதாவது குமரியானது, ஆன்மாவின் அந்த குருட்டு கிழவன் அறியாமையை நீக்குவதற்காக பலவிதமான குணங்களை, இயல்புகள், தன்மைகள் போன்றவற்றை காட்டுகிறது. இங்கு குணங்கள் என்பது உலகம், இன்பங்கள், துன்பங்கள், அனுபவங்கள் என நாம் காணும் அனைத்தையும் குறிக்கிறது. மாயை இந்த உலக அனுபவங்கள் மூலம் ஆன்மாவை ஈர்க்கிறது. இந்த ஈர்ப்பு தான் மயக்கி, அதாவது மருட்டி என்று சொல்லால் குறிக்கப்படுகிறது. இறுதியில் மாயை, அதாவது பிரகிருதி ஆன்மாவை, புருஷனை மனம் புரிந்து கொள்கிறது என்பது. ஆன்மா மாயையுடன் இணைந்து உலக வாழ்க்கையை அனுபவிப்பதை குறிக்கிறது. இதன் மூலம் திருமூலர் கூற வருவது என்னவென்றால், மாயை என்பது ஆன்மாவின் அறியாமையை நீக்கி அதை உலக அனுபவங்களின் மூலம் வழிநடத்தி இறுதியில் முக்தியான விடுதலை அடைய உதவுகிறது. மாயை என்பது வெறும் பிரமை அல்ல, அது ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கு உதவும் ஒரு கருவியாக விளங்குகிறது. ஆரம்பத்தில் அறியாமையில் இருக்கும் ஆன்மா என்ன செய்கிறது? மாயின் பல்வேறு ரூபங்களை அனுபவித்து அதன் மூலம் படிப்படியாக ஞானம் பெற்று தன் உண்மையான நிலையை உணர்கிறது. சுருக்கமாக இந்த திருப்பாடல், அதாவது இந்த திருமந்திர பாடல், பிரகிருதி அதாவது மாயை மற்றும் புருஷன் ஆன்மா ஆகியவற்றின் இடையிலான உறவையும், பிரகிருதி எவ்வாறு புருஷனின் அறியாமையை போக்கி ஞானத்தை அடைய உதவுகிறது என்பதையும் ஒரு அழகான குறியீட்டு கதை மூலம் விளக்குகிறது. இருட்டறை மூலை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.